அவர்களே, லா ஷரீக லஹு, அடுத்த வார்த்தையை சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா ஷரீக லஹு, ரப்பே உனக்கு இணைகள் துணைகள் ஏதும் இல்லை. வபிதாலிக உமிர்து, இதைத்தான் எங்களுக்கு நீ ஏவி இருக்கிறாய். அனமினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு பின்னால் தான் சூரத்து ஃபாத்திஹாவை நாம் ஓதுகிறோம். இந்த விஷயத்தை நாம் பார்க்கின்ற நேரத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமான ஒரு நிலைமையிலே அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லிமிற்கு இப்படித்தான் தொழுகையினுடைய வாழ்க்கையிலே சரிபடுத்துவது இருக்கிறது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பழகிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர்கள் தக்பீர் கட்டின உடனே சனா ஓதுறோம், ஓதல, வஜ்ஜகத்து ஓதுறோம், ஓதல, இவைகளை பற்றி சிந்திப்பதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை பார்ப்பது போன்று நீங்கள் வணங்குங்கள், அல்லது நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பது போன்று வணங்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம ரெண்டு விதத்திலேயுமே இல்லை. அல்லாஹ் என்னை பார்க்குகிறான் என்று பயந்து வணங்கக்கூடியவர்களும் இல்லை, அல்லாஹுவை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று பயந்து வணங்கக்கூடியவர்களும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை பார்த்து வணங்கக்கூடியவர்களாக, அவன் நம்மை பார்த்து வணங்கக்கூடியவர்களாக, நாம் அவனை பார்த்து வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும். பொதுவாக